பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிங்கப்பூருடைய 60வது தேசிய தினத்தை கொண்டாடுகிற இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்து ஜெபிக்கும்படியான ஒரு அறைகூவல் இதிலே காணப்படுகிற ஒருங்கிணைந்திருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 122 6, 7 வசனங்களில் வாசிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுதல் தேவ பிள்ளைகளாகிய நம்மேல் விழுந்த கடமை. தேசத்துக்காக ஜெபிப்பது. எருசலேமின் சமாதானம் என்றால் நாம் வாசம் பண்ணுகிற இந்த தேசத்தில் இந்த சிங்கப்பூருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த நாட்களில் தேசத்தின் அமைதி பாதுகாப்பு கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அமைதியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வில் அமைதி தேவை. அதற்கு கர்த்தருடைய ஆலோசனை வேதம் சொல்கிறது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் அநேக நேரங்களில் நமக்கு மற்றவர்களை குறித்த சிந்தை தான் காணப்படும். முதலாவது வேதம் சொல்கிறது, நம்மை குறித்த நம்முடைய வாழ்வில் நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, அமைதி. நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த வேதத்தில் வசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. சுகித்திருக்கிற வாழ்வின் மேன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். பாதுகாப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பாதுகாப்பு, தேசம் அழியாதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன். நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற போது வேதம் சொல்கிறது, திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறவர், தேசத்திற்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்தின் பாதுகாப்பை உணர்ந்து தேசத்திற்காக ஜெபித்தல் மிக மிக அவசியமானது. இதோ இஸ்ரவேலர்களை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கும்படி தேவ ஜனங்களாகி உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தல் நம்முடைய ஜெபமாய் இருப்பதாக. முதலாவது, அமைதல் உள்ள ஜீவனம். கர்த்தாவே, இந்த தேசத்திலே ஸ்தோத்திரம் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், தேசத்தின் நன்மைகளை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அமைதிக்காக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தல், நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுதல், தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபித்தல், தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபித்தல், இப்படி நம்மை அர்ப்பணிப்போமானால் இன்றைக்கே தீர்மானிப்போம், கர்த்தாவே இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். தீர்மானிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவர். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தினுடைய அமைதி பாதுகாப்பு இதை மையமாக கொண்டு ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு கூடுகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அதை விரும்புகிறீர், வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனிமே என் ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்த போது தேசத்திற்கு செய்ய நினைத்திருந்த தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு தேசத்தின் சமாதானம், தேசத்தின் அமைதி, தேசத்தின் பாதுகாப்பு
ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு நன்மை செய்வீராக. தேசத்தின் வளங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.